இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். வணக்கம். அன்பானவர்களே, ஆண்டவர் இயேசு தான் வானின்று இறங்கி வந்த உயிருள்ள உணவு, இதை உண்பவன் நிலை வாழ்வை பெறுவான் என்ற போதனையை கொடுத்த உடனே இன்றைய நற்செய்தியிலே பார்க்கிறோம். யோவான் நற்செய்தி 6வது அதிகாரம் 60 68 முடிய ஆண்டவர் சொல்லுகிறார், வாழ்வு தருவது என் வார்த்தை. வாழ்வு தருவது தூய ஆவியே, ஊனியல்பு ஒன்றுக்கும் உதவாது. நான் கூறிய வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொண்டிருக்கின்றன. இயேசுவினுடைய வார்த்தைகளை வாசிப்பவர்கள், கேட்பவர்கள் எல்லாருமே அந்த இயேசுவின் வழியாகத்தான் பரமதந்தையிடம் செல்ல முடியும், நிலை வாழ்வை அடைய முடியும், உண்மையான வாழ்வை பெற முடியும் என்று அறிந்து கொள்ள முடியாது. அதற்கு தெய்வீக ஞானம் வேண்டும். தெய்வீக ஞானம்தான் நமக்கு கொடையாக கொடுக்கப்படுகிறது. திறமையினால், அறிவினால், ஆற்றலினால் அல்ல. இது இறை நம்பிக்கையை சார்ந்தது. நம்பிக்கை என்பது ஒரு கொடை. பேதுரு அவ்வளவு பலவீனமானவர் என்று தானே நாம் நினைக்கிறோம். அவர்தான் திருத்தூதர்களுடைய பிரதிநிதியாக சொல்லுகிறார், ஆண்டவரே, நாங்கள் யாரிடம் போவோம்? நிலை வாழ்வு அளிக்கும் வார்த்தைகள் உம்மிடம்தானே உள்ளன. அன்பானவர்களே, வாழ்வை சுவைப்பதற்கு காலம் எடுக்கும். எடுத்த உடனே லட்டு சாப்பிடுற மாதிரி அது வாயில போட்ட உடனே இனிப்பை நாம் சுவைப்பது போல கடவுளுடைய வார்த்தை நமக்கு இனிக்காது. திருவிவிலியம் சொல்லுகிறது, அது வாயில் கசந்தது, வயிற்றுக்குள்ளே இனித்தது. இன்னொரு இடத்திலே வாயில் இனித்தது, வயிற்றில் கசந்தது. அன்பானவர்களே, அதனுடைய பொருள் என்ன? வாழ்வை பெறுவது என்றால் கடினமான ஒரு பாதையை கடக்க வேண்டும். இயேசுவை அனுபவிக்க வேண்டும், இயேசுவை சுவைக்க வேண்டும் என்றால் இயேசுவினுடைய பாதை, இடுக்கான பாதை வழியே நுழைய வருந்தி முயல வேண்டும். அப்பொழுதுதான் அதை உண்மையிலேயே சுவையான சுமை என்று கண்டுபிடிக்க முடியும், சுவையான பயணம் என்பதை அனுபவிக்க முடியும். அப்பொழுதுதான் இயேசுவினுடைய வார்த்தைகள் நமக்கு வாழ்வு தருவதையும் கூட உணர முடியும். எடுத்த எடுப்பிலே பைபிள் வாசிச்சுட்டா, கோயிலுக்கு வந்துட்டா இயேசுவினுடைய வாழ்வை சுவைத்து விட முடியும் என்று நாம் நம்புவது நம்முடைய அறிவிலித்தனமான காரியம். அதை நாமே திரும்ப திரும்ப உள்ளத்தில், அன்னை மரியாவை பாருங்கள். அன்னை மரியா இந்த மீட்பின் நிகழ்ச்சிகளை எல்லாம் தன் உள்ளத்தில் வைத்து சிந்தித்து வந்தார் என்று எழுதப்பட்டுள்ளது. அதை போலத்தான் நாம் இறை வார்த்தைகளை உள்ளத்திலே வைக்க வேண்டும். அதன் வழியாக நம்முடைய திட்டங்களை எல்லாம் அதன் வழியாக செலுத்தி வெளிக்கொண்டு வர வேண்டும். அப்பொழுது அதுக்கு இறைவனுடைய திட்டமாக மாறும். அப்பொழுது வாழ்க்கை சுவையான வாழ்க்கை. அன்பு நிறைந்த எங்கள் இறைவா, உம்முடைய வார்த்தைகள் தான் எங்களுக்கு வாழ்வின் ஆவியை கொடுக்கின்றன. உம்முடைய வார்த்தைகள் தான் எங்களுக்கு வாழ்வை கொடுக்கிறது என்றால் அதை விட்டு நாங்கள் எவ்வாறு பிரிந்து செல்ல முடியும் என்ற பேதுருவனுடைய வார்த்தைகளை நாங்கள் உள்ளத்திலே வைத்துக்கொள்ள எங்களுக்கு ஆசீர்வாதங்களை தந்திரணும். வாழ்வு தருவது வார்த்தை, உம்முடைய வார்த்தை என்பதை இயேசு, உம்முடைய திருமகன் கிறிஸ்து சொல்லுகின்ற அந்த வார்த்தையை நாங்கள் உள்ளத்திலே என்றும் வைத்து சிந்திக்கவும், பேதுருவை போல பிரிந்து செல்ல முடியாது என்பதை நாங்கள் உணர்ந்து அதில் வைராக்கியமாக இருக்கவும், அதற்காக எந்த துன்பத்தையும் கடந்து செல்வோம் என்ற உறுதியை பெற்றுக்கொள்ளவும் அருள்தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.